உண்மை சம்பவம். இந்த உண்மை சம்பவத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணவங்க பேர் வந்து காயத்ரி. ஸோ இந்த ஸ்டாரியை தெரிஞ்சுக்கிறது முன்னுக்கு யாரெல்லாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்களோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, ப்ளீஸ்ப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுடுங்களேன். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் மேலும் மேலும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ கெட்டப் போட்டிருக்கல, இதுக்கு ஒரு பேர் கிடைக்க வேணாமா? அதுக்காண்டியாவது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம சந்தோஷமாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த சம்பவம் யாருக்கு நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, காயத்ரிக்கு நடந்திருக்குது. அன்னைக்குன்னு பார்த்து காயத்ரி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் செஞ்சுருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அவங்க சொந்தக்காரங்க, பிள்ளைங்க, அத்தைங்க இவங்க எல்லாமே அவங்க வீட்டில் ஒரு நாள் வந்து தங்கியிருக்காங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா, காயத்ரி வீட்டில் வந்து அவங்க அப்பாவுக்குன்னு ஒரு ரூம்பு தனியாக கட்டியிருக்காங்க. அவங்க அம்மா வந்து அப்பப்போ அவங்க அப்பா கூட படுத்துட்டு மற்ற நாள்லாம் வந்து காயத்ரி கூடயும் அவங்க அக்கா கூடயும் தான் படுத்து தூங்குவாங்களா. ஸோ அன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சதுனால காயத்ரியும் அவங்க அக்கா அப்புறம் அவங்களோட அத்தை மக இவங்க 3 பேருமே அவங்களோட அப்பா ரூமில் படுத்திருக்காங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சு லேட் ஆனதுனால இவங்க எல்லாமே ஒரு மணிக்கு மேலே தான் தூங்கியிருக்க போயிருக்காங்க. ஸோ தூங்க போனதுக்கப்புறமா காயத்ரி வந்து லாஸ்ட் கட்டிலையும் அவங்க அக்காவும் அவங்க அத்தை மகளும் நடுவுலையும் முன்னுக்கும் படுத்திருந்திருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, காயத்ரிக்கு வந்து தூங்க முடியல. அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்திருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திரும்பி படுக்கலாம் அப்படின்னு சொல்லி லைட்டாக திரும்பி படுத்திருக்காங்க. அப்போ அங்கே என்ன ஆச்சுன்னா, காயத்ரியோட கட்டில் இருக்குல்ல, அது வந்து அப்படியே அந்தரத்தில் பறக்குது, அப்படியே மேலே வருது. அந்த கட்டில் அப்படியே மேலே வந்து அப்படியே காற்றுல அப்படியே மிதங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்த உடனே காயத்ரிக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. என்ன நடக்குது, நம்ம லைஃப்பில் ஏன் இப்படி நடக்குது, நம்ம இது வரைக்கும் எதுவுமே இப்படி பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லி அப்படியே ஷாக்கிங்லேயே அவங்க அந்த பறக்கிற கட்டிலே படுத்திருக்காங்க. கொஞ்ச நேரம் சென்று என்ன ஆகுதுன்னா, அந்த கட்டில் அப்படியே கீழே இறங்கியிருக்கு. மறுபடியும் கீழே இறங்கினான அவங்க சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அவங்களோட அக்காவும் அந்த அத்தை மகளும் நன்னா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் இவங்களுக்கு வந்து இன்னும் தோணலை, அது வந்து கோஸ்டோட வேலை தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்னும் தோணலை. இருந்தாலும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, போர்வையெல்லாம் தூக்கி தலையிலையும் மூடிட்டு படுத்துட்டாங்க. ஸோ படுத்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆகியிருக்கும். 5 நிமிஷம் சென்று மறுபடியும் அந்த கட்டில் அப்படியே மேலே வருது, அப்படியே மேலே வந்துக்கிட்டு இருக்குது. அப்படி வர்றதை பார்த்துட்டு காயத்ரிக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. என்ன பண்ணுறது தெரியாமல் பக்கத்தில் தூங்கிக்கிட்டு இருந்த அவங்க அத்தை மகளை கையை வச்சு எழுப்பி அவங்க எழுப்புறாங்க. அந்த செகண்ட் என்ன ஆகுதுன்னா, அந்த கட்டில் அப்படியே கீழே இறங்கிருச்சு. அவங்கள எழுப்பி காயத்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் படுத்துக்கோ, நான் இடத்த மாற்றி படுக்கிறேன், ஏன்னா எனக்கு தூக்கம் வர மாட்டுது அப்படின்னு சொல்லி சொன்னால சரின்னு சொல்லி அந்த அத்தை மகளும் இடத்த மாற்றி படுக்கிறாங்க. இடத்த மாற்றி படுத்ததுக்கு அப்புறமா காயத்ரி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட போர்வையை தூக்கி தலை மேலே போட்டுக்கிட்டு கால் மட்டும் திறந்துருக்குது. போர்வையை தலை மேலே போட்டுட்டு மறுபடியும் தூங்காமல் அப்படி இப்படி போர்வைக்குள்ளே முழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆகுது ஒன்றும் தெரியலையே அப்படின்ட்டு. இந்த தடவை ஒரு 5 நிமிஷம் சென்று என்ன ஆகுதுன்னா, காயத்ரியோட காலை பிடிச்சி அந்த பெரிய விரலை பிடிச்சி யாரோ சர்றன்னு கீழே அவங்கள இழுத்து விட்டுருக்காங்க. ஸோ காயத்ரி கீழே விழுந்த உடனே டக்குன்னு வேகமாக ஏஞ்சி போயிட்டு மறுபடியும் மெத்தையில் படுத்துக்கிட்டு காலிலையும் போர்வையை போத்திட்டு மூஞ்சிலையும் போர்வையை போத்திட்டு மூடி படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் காயத்ரிக்கு தெரிஞ்சிருச்சு, ஏதோ ஒன்று நம்மளாம் அட்டாக் பண்ண பார்க்குது. ஆனால் என்னன்னு தான் தெரியல, நான் வெளியிலையும் போக முடியாது, இப்போ உள்ளேயும் இவங்களை கூப்பிட்டு எதுவும் பண்ண முடியாது,
என்னதான் பண்ணுறது தெரியாமல் காயத்ரி அப்படியே அமைதியாக கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிட்டே அப்படியே படுத்திருக்காங்க. ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கும் அவங்க போயிட்டாங்க. அப்புறம் விடிய காலையில் மணி ஒரு 5:30 கிட்ட ஆகுது. அவங்க காயத்ரி எணிக்கிறாங்க. எணிச்ச கையோட அவங்க பார்க்குறாங்க, ஓகே மணி இப்போ 5:30 ஆச்சு, இதுக்கப்புறம் எதுவும் நம்மளை அட்டாக் பண்ணாது, நம்ம படுத்து தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்குறாங்க. மறுபடியும் அவங்களுக்கு பயம். எணிச்சு போய் கதவை திறந்து அவங்க அப்பா அம்மா ரூமுக்கு ஓடுறதுக்குள்ளே ஏதோ ஒன்று முன்னுக்கு வந்து நின்றுச்சுன்னா அப்படின்ற பயத்தினாலேயே அவங்க ரூம் விட்டு வெளியில் போகலை. காலையில் வரைக்கும் ரூம்லேயே இருப்போன்ட்டுன்னு நல்லா ஆழ்ந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் விடிஞ்சு மணி ஒரு 7 ஆயிருக்கும். ஸோ 7 ஆனோடனே காயத்ரி என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக எணிச்சு குடு குட்டுன்னு ஓடி அவங்க அம்மா ரூமுக்கு ஓடிட்டாங்க. அவங்க அம்மா ரூமில் போயிட்டு அவங்க நடந்ததை சொல்கிறாங்க. நைட்டு இந்த மாதிரிலாம் நடந்துச்சம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் நீ பிரம்மையாக இருக்கும், சும்மா அது இதுன்னு யோசிச்சுட்டு இருக்காத, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் இருக்கோம், ஒன்றுமே நம்ம பார்த்ததில்ல அப்படின்னு அவங்க அம்மா பேசினானே. அப்போ காயத்ரிக்கு டவுட் வந்துருச்சு, ஒருவேளை நம்ம பிரம்மையாக தான் இருக்குமா அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் காயத்ரி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட அத்தை மகக்கிட்ட போய் கேட்குறாங்க, நேற்று நீ நல்லா தூங்கினியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு உடனே அவங்க சொல்கிறாங்க, ஆமாக்கா நல்லா தூங்குனேன், ஆனால் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொன்னானே. அப்போ உடனே காயத்ரி கேட்குறாங்க, என்ன கனவு வந்துச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே அவங்க அத்தை மக சொல்கிறாங்க, கனவுல நான் இந்த மெத்தையில் படுத்திருக்கேன்ல, இந்த கட்டில் அப்படியே மிதங்கிக்கிட்டே இருக்குது தூக்கத்தில், அப்படியே மேலே வருது கீழே போகுது, மேலே வருது கீழே போகுது, அந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சுக்கா அப்படின்னு அவங்க அத்தை மக சொல்கிறாங்க. அப்புறம் அந்த அத்தை மக காயத்ரிகிட்ட கேட்குறாங்க, நீங்கள் நல்லா தூங்குனீங்களாக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே இவங்களுக்கு நடந்த விஷயத்த அவங்க சொல்கிறாங்க, இல்லை எனக்கு ஒரே அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, என்னால் தூங்க முடியல, ஏதோ ஒன்று என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, அதனால தான் நான் கட்டில் மாற்றி படுத்தேன் அப்படின்னு அவங்களுக்குள்ளே அப்படியே சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா அவங்க அப்பா குளிச்சுட்டு ரூமுக்குள்ளே வராரு. ஸோ ரூமுக்குள்ளே வந்துட்டானே. அப்போ உடனே கேட்குறாரு, என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உடனே காயத்ரி சொல்கிறாங்க, இல்லைப்பா இந்த மாதிரி கட்டு தூக்கி தூக்கி போடுது, மேலே ஏறுது கீழே இறங்குது, எனக்கும் நடந்துச்சு, ஆனால் எனக்கு நடந்தது இல்லாமல் நம்மளோட அத்தை மகளுக்கும் நடந்திருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஓ உங்களுக்கு இன்றைக்கி தானே தெரியும், ஆனால் எனக்கு பல வருஷமாக இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குன்ட்டுன்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. காயத்ரியோட அப்பா ரொம்ப தைரியசாலி. அதனால் அவருக்கு இதெல்லாம் நடக்கிறதுனால அவர் இதை பெருசாகவே எடுத்துக்கல. அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நார்மலாக அவர் அவங்க வீட்டு முன்னுக்கு கொஞ்சோண்டு இடம் இருந்திருக்கு. அப்போ ரூம் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு லைட்டாக இழுத்து கட்டியிருக்காரு. ஸோ லைட்டாக இழுத்து கட்டுறதுக்கு அப்புறமா அவங்க எந்த ஒரு பூஜையும் அந்த ரூமுக்கு பண்ணலையா. ஸோ அன்னிலேருந்து தான் அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி நடக்கலாம் ஆரம்பிச்சிருக்கா. அவங்க அம்மா கூட படுத்திருக்கிறப்ப அவருக்கு எந்த ஒரு ஃபீலுமே இருக்காதா, யாராவது கூட இருந்தாங்கன்னா எந்த ஒரு ஃபீலுமே இருக்காதா. இவர் தனியாக இருக்கிறப்ப தான் இவருக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் நடக்குமா. உடனே இவர் என்ன நினச்சிருப்பாருன்னா, நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல, ஸோ அதுவும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணால் நம்ம எதுவுமே கண்டுக்க வேணாம் அப்படின்னு இவர் தைரியமான ஆளாக இருக்கிறதுனால இத்தனை வருஷமாக இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாமல் அதை அப்படியே விட்டுடுக்காரு. அன்னைக்கு நைட்டு என்ன ஆகுதுன்னா, நம்ம காயத்ரியோட அம்மா இருக்காங்களா, அவங்களோட அம்மா வீட்டில் ஒரு ப்ரேயர்ஸ் நடந்திருக்கு. அப்போ காயத்ரியோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க பாட்டிக்கிட்ட, அதாவது காயத்ரியோட அம்மா கிட்ட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி காயத்ரி ஏதோ நைட்டு எதையோ பார்த்து பயந்துருச்சு போல், ஏதாவது கொஞ்சம் விபூதி வாங்கிட்டு வாங்க வரும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பாட்டியும் விபூதியெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அந்த விபூதியை ரூமு ஃபுல்லாக போட்டு விட்டுட்டு தூங்குறதுக்கு போயிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி படுத்திருக்காங்கன்னா, காயத்ரி சென்டரில் படுத்திருக்காங்க, ரைட் சைடில் அவங்க அம்மா, லெஃப்ட் சைடில் அவங்க அக்கா படுத்திருக்காங்க. ஸோ நைட்டு இவங்க லைட்லாம் அடைச்சிட்டாங்க. ஸோ இவங்களும் நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, ஒரு வீல் சேரில் யாராவது உக்காந்துருந்தால் அங்கேருந்து தள்ளிக்கிட்டு வந்தால் நமக்கு அந்த ஃபீல் தெரியும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி காயத்ரிக்கு ஒரு வீல் சேரில் யாரோ உக்காந்துட்டு அப்படியே தள்ளிக்கிட்டே கரெக்டாக சென்ட்ரலில் அவங்க படுத்துக்கிட்டு இருக்கிற இடத்துல அந்த வீல் சேர் ஸ்டாப் ஆகுது. சத்தம் ஸ்டாப் ஆகுனால
காயத்ரிக்கு பயம் வந்துருச்சு, என்னவா இருக்கும் அப்படின்ட்டுன்னு. அப்போ உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போர்வையை லைட்டாக விளக்கி பார்க்குறாங்க. அங்கே என்ன இருக்குதுன்னா ஒரு வீல் சேரில் ஒரு பெண்மணி அங்கே உக்காந்துருக்காங்க. ஸோ அதை பார்த்த உடனே இவங்க டக்குனு கண்ணை மூடிட்டாங்க இறுக்கமா. அப்போது காயத்ரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்ச நேரம் சென்று மறுபடியும் சரி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி இவங்க அந்த போர்வையை விளக்கிட்டு லைட்டாக பார்க்குறாங்க. அங்கே இருந்த அந்த பெண்மணி அந்த பேய் அப்படியே வந்து அவங்க கண்ணு முன்னுக்கு வந்து அப்படியே நிற்கிது. இப்படி போர்வையை இப்படி விளக்குறாங்க, கண்ணுக்கு நேராக அது நிற்கிது. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ உடனே அவங்ககிட்ட நான் கேட்டேன், அது நேராக பார்த்தீங்களா அந்த ஃபேஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கு உடனே அவங்க சொன்னாங்க அந்த ஃபேஸு வந்து ஒரு பயங்கரமாக ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்துச்சா. ஸோ முடியெல்லாம் அப்படியே உரிச்சு போட்டுக்கிட்டு ரொம்ப குண்டா அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் மறுபடியும் போர்வை இழுத்து போட்டுக்கிட்டு அவங்க வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வேகமாக அழுக ஆரம்பித்த கையோட அந்த சத்தம் வந்து அவங்க அம்மாவுக்கு கேட்டிருக்கு. ஸோ அவங்க அம்மாவுக்கு கேட்டானா அவங்க அம்மா வேகமாக போயிட்டு லைட்டை தட்டிட்டு வந்து அவங்க மகளை போர்வை இழுத்து பார்க்குறாங்க. என்னம்மாச்சு, ஏன் அழுந்துட்டுருக்கு, என்னாச்சு அப்படி சொல்லி கேட்டோன்னே அப்புறம் தான் நம்மளோட காயத்ரி சொல்லியிருக்காங்க நடந்த விஷயத்த. இந்த மாதிரி ஏதோ ஒரு உருவம் வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, என்னால் தூங்க முடியலாமா அப்படின்னு சொல்லி இவங்க அழுந்திருக்காங்க. அதை கேட்ட உடனே அப்போ அவங்க அம்மா வந்து சரி நீ தூங்குன்னு சொல்லிட்டு அவங்க விடிய தூங்காமல் முழிச்சு பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையிலே என்ன ஆகுதுன்னா நம்ம காயத்ரி வந்து நடந்த விஷயத்தெல்லாமே அவங்க அக்கா கிட்டே எல்லாத்துக்கிட்டேயுமே சொன்னாலும் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா அது பிரம்மையாக இருக்கும், நீ போய் சொல்லிட்டு இருக்க, பிரம்மையாக இருக்கும் அப்படி சொன்னாலே அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சா. என்ன எல்லாரும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் ஃபுல்லாக அவங்க டல்லாகவே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அன்றைக்கி நைட்டு வந்து அவங்க அம்மாவை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, இவங்கள ஒரு சாமி பார்க்குற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து இவங்க உள்ள பூந்த கையோடையே அங்கே ஒருத்தருக்கு வந்து ஐயா சாமி வந்துருச்சு. ஸோ வந்த கையோட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இவங்க வந்து ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து பயந்துருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் அவங்க எல்லாமே நம்மளோட காயத்ரி மூஞ்சை பார்க்குறாங்களாம். காயத்ரி மூஞ்சை பார்த்துட்டு ஓ அப்போ இவ சொன்னதெல்லாம் உண்மை தான் போல அப்படின்னு சொல்கிறாங்களா. அதுக்கப்புறம் அந்த ஐயா என்ன பண்ணுறாருன்னா விபூதியை கொட்டிட்டு அந்த விபூதியில் வந்து இவங்க என்னத்தை பார்த்தாங்களோ அதை அப்படியே வரைகிறாரா. அந்த வீல் சேரில் ஒரு பெண்மணியை அவர் அப்படியே வரைஞ்சி காட்டுறாரா. அப்போது அந்த ஐயசாமி கேட்குறாரு இந்த உருவத்தை தானே நீ பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்டானே. அப்போ காயத்ரி ஆமாம் நான் இதை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா அங்கே கொஞ்சமாக அவங்க வீட்டு முன்னுக்கு இடம் இருந்துச்சுல, அந்த இடத்த வந்து கொஞ்சம் இடிச்சிட்டு இவங்க வந்து அந்த வீடு ரூம்பு கட்டுனாங்கல்ல, அப்போ வந்து அது வந்து அவங்களோட இடமா. இவங்க வந்து பெர்மிஷன் கேட்காம வீடு கட்டினதுக்கு அப்புறமா அந்த ரூமு கட்டினதுக்கு அப்புறமா தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது காயத்ரியோட அம்மா கேட்டிருக்காங்க எதுக்கு வந்து என் ஹஸ்பண்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் என் மகளை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு உடனே அந்த அவரை பூசாரி சாமி பார்க்குறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதை வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து அதை விரட்டணும்னு சொல்லி எதுவுமே நினைக்கல, ஆனால் உங்கள் மக ஒரு நாள் படுத்ததுக்கு அப்புறமா தான் இங்கே என்ன நடக்குதுன்ட்டுன்னு உங்ககிட்ட சொல்லி விபூதி கனி இதெல்லாமே நீங்கள் எடுத்து வச்சோன்னே அப்போ அவங்களால அந்த வீட்டில் கண்டினியூவாக இருக்க முடியல. அந்த ரூம்லேருந்து வெளியில் ஆனானே அப்போ அவங்க வந்து உங்கள் மகனால தான் இப்படி நடந்துச்சுன்ட்டுன்னு உங்கள் மகளை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த ஐயாசாமி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த ஐயாசாமி என்ன பண்ணியிருக்காருன்னா இவங்களுக்கு தேவையான கனிகள் எல்லாம் கொடுத்துட்டு சில பொருட்கள்லாம் கொடுத்து தண்ணியை வந்து அந்த ரூம் ஃபுல்லாக தெளிச்சுட்டு மிச்சம் இருக்கிற தண்ணியை வந்து குடிக்க சொல்லிவிட்டு கனியை வந்து வெட்டி வீச சொல்லி இந்த மாதிரி சில விஷயங்களை அவங்கள செய்ய சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மறுநாளில் வந்து அந்த ஐயாசாமியை அழைச்சி இருக்கார்ல அவரே இவங்க வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் வந்து கொஞ்சம் வேலைகள் எல்லாமே செஞ்சு இதெல்லாமே முடிக்கிறதுக்கு மணி 12 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ முடிச்சதுக்கு போனதுக்கு அப்புறமா இவங்க வந்து தூங்க போகிறாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து பக்கத்துலேயே தான் இருக்காங்க காயத்ரி பக்கத்தில். ஸோ காயத்ரி தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க நான் அவங்களால தூங்க முடியல, ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பயம். அப்போ உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க எதையும் நினச்சி கவலைப்படாத, அவர் தான் சொல்லிட்டாரு இனிமேல் உன்னை ஒன்றும் பண்ணாது, அவர் வீட்டு ஃபுல்லாக அதை விரட்டி விட்டாரு, உன்னை எதுவுமே பண்ணாதே, நீ படுத்து தூங்குன்னு சொல்லி அவங்கள தூங்க வச்சு
அன்னிலேருந்து தான் காயத்ரி நல்லபடி தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறத்துலேருந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரலையா. ஆனால் இப்போ வந்து காயத்ரி வந்து அவங்க கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. இன்னமும் அவங்க அப்பா அம்மா வந்து அந்த வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அது டோட்டலாக அப்படியே அந்த இடத்த விட்டு போயிருச்சு. ஸோ அவங்களோட லைஃப்பில் மறக்க முடியாத விஷயம், ஒரு ஃபேஸு, ஒரு கோஸோட ஃபேஸை கண்ணு முன்னுக்கு பார்த்தது அவங்களால மறக்கவே முடியாது அப்படின்னு இந்த விஷயத்தை அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. உங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி கோஸ்ட் ஸ்டோரி நடந்திருக்கா? அப்போ மறக்காமல் நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கொடுக்குறேன். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வாய்ஸ் நோட்டாவது நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ நான் அந்த விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறேன். யாரெல்லாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் கஷ்டப்பட்டு இந்த கெட்டப்லாம் போட்டு உட்காந்துருக்கேன், ஒரு ஃபேன் கூட தட்டாமல் உட்காந்துருக்கேன். அதுக்காட்டியாக வச்சு தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.